கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஎஸ்ஐ எங்கள் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 9/12/2024 15/12/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான். சூரியன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கார். இந்த வாரம் பார்த்தேலையானால் உங்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய வெற்றி வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், மேத்ஸ் இதெல்லாம் படிக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேலையானால் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் வரும். அதை தவிர பார்த்தேலையானால் இந்த வாரத்தில் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பேசக்கூடியது இது நீங்கள் என்ன பேசுனீங்கன்னாலும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுடைய முயற்சி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர 10ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துல இருக்கார். இதன் மூலியமாக புதிய கடன் வாங்க வேண்டிய கட்டாயமும் தொழிலுக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக வரும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதனால் என்னென்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருந்து வக்கரம் பெற்றிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதனால் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பெருமிதம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சனி பகவான். அதனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்ட்னர்களுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர நண்பர்களுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டம். எதிரிகள், அதாவது நண்பர்களை ரொம்பவும் நம்பாதீங்க, பொறுமையாக இருங்க. 7ஆம் இடம் வலுத்து போயிருக்கு, ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அது தவிர அதாவது சனியினுடைய பார்வையும் சூரியன் மேலே விழுறது. அதனால் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. யாரோடையும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருந்து தகாத வார்த்தைகள் பேசிடாதீங்க. உங்களை ப்ரொவோக் பண்ணுவாங்க, ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக அதீதமான பணம் வரக்கூடிய வாய்ப்பும், மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணம் வரும். தேவையில்லாத பழக்க வழக்கங்களில் போய் மாட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரகதியில், அதாவது நீச்சம் பெற்று வக்கரகதியில் இருக்கார். அதனால் உச்சம் பெற்றதற்கு சமம்ன்றதுனால தூக்கமின்மையை கொடுப்பார். உங்களுடைய ராசிக்கு 4-10 யோகர் அப்படின்னு 4-9 சொந்தக்காரர் அப்படி 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியுமான செவ்வாய் 12ஆம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். அதுவும் நீச்ச வக்கரம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இதன் மூலியமாக பார்த்தலையானால் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கணும்னு யோசிச்சிருந்தாங்கன்னா அவளுக்கு நினச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த வாரம் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் ஆரம்பிக்கிறார். அதாவது 9/12/2024 15/12/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். சனியோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம். 12ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக கண்டிப்பாக கூட்டு தொழிலில் கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டிய கட்டாயம் வரும். அது 9ஆம் தேதி காலத்தால் 8 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டம காலம். 8ஆம் இடத்துல போய் சந்திரன் போகிறார். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் யாருக்கும் ஜவாப்தாரி வாக்கு கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுக்காதீங்க. பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் வரார். பரிவர்த்தனை யோகம் வருது. 9-12 பரிவர்த்தனை யோகம் வருது. இது 11ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி மதியம், காலை ஒரு 9 மணியிலிருந்து 13ஆம் தேதி மதியம் ஒரு 12:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தேலையானால் கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு நிச்சயமான வெளிநாட்டு பிரயாணம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நிம்மதியான தூக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெற்றி மனதில் நிச்சயமாக ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். திடீர் பாக்கியம் வரும். தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திரனும் குருவும் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம். பௌர்ணமி நிலவு வேறு 13ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி மதியம் ஒரு 3:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிச்சயமான வெற்றிகள் கிடைக்கும். தொழிலில் அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 11ஆம் இடத்துல போகும்பொழுது
அதாவது 15ஆம் தேதி மதியத்திலிருந்து 17ஆம் தேதி காலை ஒரு 8 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தோஷங்கள் அற்ற காலமாக இந்த வாரம் அமைப்போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள், அதுவும் அரசு சார்ந்த, அரசியல் சார்ந்த, அது தவிர ஹெச்ஆர்னு சொல்லக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், இதெல்லாம் இது பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் அதாவது கும்பகோணத்தில் போய் ஒப்புலியப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.